எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே 2 செஷன் நம்ம பங்கேற்றோம். இப்போ 3வது செஷன்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர் முத்துக்குமார் சாமி உள்ளிட்ட இந்த வகுப்பை நடத்துகிற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக இப்போ டாக்டர் அபிராமிக்கு மிகச்சிறந்த நன்றி. ஏன்னா என் வேலையில பெரும்பகுதி அவங்களே முடிச்சிட்டாங்க. ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையா, மிகப்பெரிய மருத்துவ குறிப்புகள்லாம் ரொம்ப எளிமையா அழகா சொல்லிட்டாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் என்னோட செஷனை கேன்சல் பண்ணி மேடமே கன்டினியூ பண்ண சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா தொடர்ந்து அவங்க உங்களுக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கணும்னு நான் என்சார்ஜியும் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப உபயோகமான குறிப்புகள். ரொம்ப நல்ல மேடம் அழகா சொன்னாங்க. ரொம்ப எளிமையா அந்த ஃப்ளோ ரொம்ப அவங்களுக்குள்ளேருந்து வந்துகிட்டே இருந்தது. அது உங்க மேல இருக்கிற ஆர்வமும் அந்த அபிமானமும் தான் காரணம். ஐயா ஏற்கனவே நடராஜன் மாதிரி அவங்களும் உங்களை ரொம்ப நேசிக்கிறவர்களா இருக்கிறதுனால அந்த அக்கறையோட இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். மகிழ்ச்சி. ஏன்னா எப்பவுமே நான் சொல்லுவேன், சர்க்கரை அப்படின்னு காகிதத்துல எழுதி சுவைச்சா இனிக்காது, சர்க்கரை எடுத்து வாயில போட்டா தான் இனிக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கெல்லாம் சொல்றோம், டாக்டர் நடராஜன் ஐயா மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்றாரு, கண்ணையா சார் சொல்றாங்க, டாக்டர் அபிராமி மேடம் சொல்றாங்க, இன்னும் டாக்டர் தாமரைச்செல்வி மேடம் சொல்றாங்க, இப்படி எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அதை பயன்படுத்தலைன்னா இந்த ப்ரோக்ராம் பயனுள்ளதாக இருக்காது. அப்ப நீங்க இதையெல்லாம் பயன்படுத்துறதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய வெற்றி. ஆனால் நீங்க எல்லாரும் இதை குறிப்பெடுத்துக்கிட்டு ரொம்ப அக்கறையோட கவனிக்கிறத தாண்டி அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அதை நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு நம்புறேன். நம்ம கடந்த முறை பார்க்கும்போதே நம்ம சொன்னோம், ஹெல்த்துங்கிறது பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், சோசியல் ஹெல்த் 4 விதமா பிரிக்கலாம். அதுல பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்ங்கிற ஒரு ப்ராடர் இதுல நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுல மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே ஒன்றே ஒன்று சார்ந்திருக்குங்கிறத பார்த்தோம். அதுல பிசிக்கல் ஹெல்த்ல கொஞ்சம் நமக்கு கூடுதல் குறைவா இருந்தாலும் மென்டல் ஹெல்த் சரியா இருந்தா நம்மளால வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஆனா மென்டல் ஹெல்த் மட்டும் போயிடுச்சுன்னா நம்மளால பிசிக்கலா ஃபிட்டா இருந்தாலும் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுரும். அந்த அடிப்படையில இந்த வகுப்புல உங்களுடைய உடல் நலத்தையும் தாண்டி மனநலத்துக்காக நான் நிறைய பேசிட்டு இருக்கேன். ஸோ கடந்த முறை பார்க்கும்போது நம்ம நிறைய உடல் ரீதியான சிக்கல்கள், அதுக்கு மன ரீதியான இது என்னென்ன காரணங்களா இருக்கு எல்லாமே நம்ம பேசணும். அதோட தொடர்ச்சியா பேசுவோம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நிகழ்வுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஏன்னா நான் பாட்டு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு ரீச் ஆச்சா, நீங்க அதை பயன்படுத்துறீங்களா, அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சா நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியோட இறுதியில கூட நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். தலையில்லாம சொல்வார், மனிதன் ஒரு விசித்திரமான விலங்கு. என்ன அப்படின்னா, மனிதன் ஒரு சமூக விலங்கு தானே, அது ஒரு விசித்திரமான விலங்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, ஒரு 40-45 வயசு வரைக்கும் மனிதன் ஓடி 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 பொருள் சேர்க்கிறான். அதுல தன்னுடைய உடல் நலத்தை கெடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் சேர்த்த பணத்தை பூரா பாத்தீங்கன்னா அந்த உடல் நலத்தை மீட்டெடுக்கிறதுக்காகவே செலவு பண்றான். அப்ப இது எவ்வளவு ஒரு துயரமான செய்தி பாருங்களேன். நம்ம நல்லா வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்கோம். அந்த வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கிறதுக்கு தான் பொருள் சேர்க்கணும். ஆனா நம்ம பொருள் சேர்க்கிறோங்கிற பேர்ல நம்முடைய உடல்நிலை, மனநிலை, குடும்ப நலம் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு கடைசியா நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் அதை மீட்டெடுக்கவே செலவு பண்றோம்னா அது முட்டாள்தனம். ஆகவே நம்முடைய உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் இது மிக மிக நமக்கு அவசியம். அதை நம்ம வச்சுக்கணும். அப்போ பொதுவாக ஒரு டிப்ஸ் மேடம் சொன்னதோட ஒட்டி நான் சொல்றேன். நம்ம பொதுவா நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். இப்ப நான் சொல்ற செய்தி நீங்க முதிய இளைஞர்களும் இருக்கீங்க, அவங்க கேர்டேக்கர்ஸும் இருக்கீங்க, நீங்க அவங்களை அக்கறையோட கவனிக்கிறவர்களும் இருக்கீங்க. அதனால நான் முதியோர்களுக்காக பேசுறதாக நான் பேசுறேன். அந்த அக்கறை எடுத்துக்கொள்கிற கேர்டேக்கர்ஸ் என்ன பண்ணணும்னா, இதையெல்லாம் நம்ம அந்த முதியோர்களுக்கு செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப முதிய இளைஞர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப குறைவான குவான்டிட்டி இருக்கக்கூடாது, அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கூடாது. நம்ம ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல சாப்பிடணும், சரியாக மென்று சாப்பிடணும். அது நல்ல மென்று சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்டு பழகணும். ஏன்னா நம்ம ஒன்றும் அவசரமா ஆபீஸ் போறது இல்லை, நிதானமாக சாப்பிடணும், ரிலாக்ஸ்டா சாப்பிடணும், நிறைய தண்ணீர் குடிக்கணும். அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு உடல்நல குறைபாடு இருக்குன்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம், அந்த மாத்திரை மருந்துகள் நீங்க சாப்பிட்றதெல்லாம் சரியாக நீங்க சாப்பிடணும். அதை நீங்க முக்கியமா எடுத்துக்கணும். பெரும்பாலும் நம்ம முதியோர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஐடியலா இருக்கும்.
அப்ப நாம சும்மா இருக்கோங்கிறதே ஒரு மன அழுத்தத்தை தரும். அப்ப நாம சும்மாவே இருக்கக்கூடாதுன்னா நாம போய் 10 to 5 ஜாபுக்கு இனிமே ஒரு ஜாபுக்கு போகலாம், அதுவும் போகக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு 60 வயது வரைக்கும் இந்த சர்வைவலுக்காக, உங்களுடைய நலனுக்காக, உங்க குடும்ப நலனுக்காக உழைச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க போய் ஒரு முழு நேரமாக ஒரு பெரிய கடின உழைப்பை செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்துல நம்ம ஓய்வு பெற்றுட்டோம், நம்ம ஓய்வு காலத்துல நம்ம உண்டு உறங்கி கழிப்போம் அப்படின்னு நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுரும். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்மளால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நம்மள என்கேஜா வச்சுக்கணும். நம்ம சில செயல்பாடுகள்ல நம்மளை ஈடுபடுத்திக்கணும். இல்லைன்னா நம்ம இந்த சமூகத்துல இருந்து அந்நியப்படுறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மனிதன் ஒரு சமூக விலங்கு. அவனை சமூகத்தில இருந்து அந்நியப்படுத்துறதா மிகப்பெரிய தண்டனை. சிறைச்சாலையில எதுக்கு ஒரு தண்டனைன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தவறு செய்தவரை ஏன் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க அப்படின்னா, அங்க உணவு கிடைக்குது, உடை கிடைக்குது, இருப்பிடம் இருக்கு, எல்லாமே இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. ஆனா அது ஏன் தண்டனை அப்படின்னா, சமூகத்தோடு அவரோடு தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ ஒரு சமூகத்தோடு அந்நியப்படுத்துறதை விட பெரிய தண்டனை ஒரு மனிதனுக்கு இருக்கவே முடியாது. அப்ப அந்த அடிப்படையில நீங்கள் உங்களையே சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்திட்டு முதியவர்கள்னு முடங்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துற. அப்ப சிறைச்சாலையில ஒருத்தர் உள்ள போட்டு வெளியே தாழ்பால் போட்டு அடைச்சு வைக்கிறாரு. முதியோர்கள் பெரும்பாலும் செய்யற தப்பு, நாங்கள் முதியோர்கள், எங்களுக்கு மரியாதை இல்லை, இந்த சமூகத்துல யாரும் எங்களை பெருசா லிசன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உள்ள தாப்பா போட்டு உட்கார்ந்துக்கிறதுனால அவங்க இந்த சமூகத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து, உறவினர்கள்ட்ட இருந்து, நண்பர்கள்ட்ட இருந்து அந்நியப்பட்டு போகும்போது அப்ப அவங்களுக்கு தனிமை மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படும். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு இயல்பாக ஆகக்கூடிய விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுத்திக்கணும். குறிப்பாக இப்ப உங்களுடைய பகுதியில ஒரு குடியிருப்பு நலச்சங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, அடிப்புல இருக்கா நான் பேசுறது? சரியா இருக்கு சார். சரி. அப்ப உங்க பகுதியில ஒரு குடியிருப்பு ஒரு நலச்சங்கம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு சீனியர் சிட்டிசன்ங்கிற அடிப்படையில நீங்க அதுல பங்கெடுத்து அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வழி நடத்தலாம். ஏன்னா இளைஞர்களுக்கு அவங்கள்ட்ட வயது இருக்கு, வாலிபம் இருக்கு, உழைப்பு இருக்கும். ஆனா உங்களுடைய வழிகாட்டுதல் அவங்களுக்கு, அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லை. அப்போ உங்களுடைய வழிகாட்டுதல் அவங்களுக்கு ரொம்ப அவசியம். அந்த மாதிரியான குடியிருப்பு நலச்சங்கங்கள்ல நீங்க பங்கெடுத்துக்கலாம். கல்ச்சுரல், ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு கோயில்ல அறக்கட்டளை இருக்குது, அந்த கோயிலுடைய நிர்வாகஸ்தரா நீங்க இருக்கீங்க, இந்த மாதிரியான இதுல பொறுப்படுத்திக்கலாம். வேற ஏதாவது கலாச்சார நிகழ்வுகள்ல, ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு நிகழ்வுகள்ல நீங்க உங்களுடைய ஆர்வம் இருந்ததுன்னா அதுல நீங்க பங்கெடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க படிப்பு சொல்லி தரலாம். இப்போ உங்களால ஓரளவுக்கு படிப்பு சொல்லி தர முடியும் அப்படின்னா அந்த இதுல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், பக்கத்துல ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு இலவசமா டியூஷன் எடுக்கலாம். அப்புறம் வயதானவர்களுக்கு கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாம இருப்பாங்க, எழுத்தறிவு இல்லாம இருப்பாங்க. அந்த வயதானவர்களுக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம், அடல்ட் எஜுகேஷன் சொல்லுவோம், முன்னெல்லாம் முதியோர் கல்வி அப்படின்னு இருந்தது. அறிவொளி இயக்கம்லாம் அரசாங்கம் நிறைய இயக்கங்களை கொண்டு வந்தாங்க. அதை நீங்க தன்னார்வமாக உங்களை சுத்தி இருக்கிற அந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத இருக்கிறவங்க கூப்பிட்டு நீங்க ஒரு வகுப்பு நடத்தி அவங்களை எல்லாம் எஜுகேட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னா, நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 வயதானவர்களை எழுத படிக்க கத்துக் கொடுத்துருக்கீங்க, அவங்க எல்லாம் அந்த பஸ்ல போர்டை பார்த்து ஏறி போறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய நிறைவை தரும். உங்களை எனர்ஜைஸ் பண்ணும், உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தும். அதே மாதிரிதான் உங்களை சுத்தி இருக்கிற 7 குழந்தைங்க, ஒரு 10 குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்து அவங்க நல்ல மதிப்பெண் வாங்குறாங்க, வாழ்க்கையில் நல்லா உயர்றாங்கன்னா அது உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தும். அப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு பள்ளிக்கூடங்கள்ல கூட போய் நீங்க ஏதாவது பகுதி நேரமா நீங்க ஒரு கெஸ்ட் லெக்சர் அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா, உங்கள்கிட்ட அந்த மாதிரியான டேலண்ட் இருந்ததுன்னா நீங்க செய்யலாம். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்கு, ஆர்ஃபனேஜஸ், அந்த ஆதரவற்றோர் இல்லங்கள் இருக்கு, அங்கெல்லாம் பிசிக்கலி சேலஞ்சு இருக்காங்க. இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் நீங்க ஏதாவது உதவி செய்ய முடியும் அவங்களுக்கு. நீங்க பண ரீதியா டொனேஷன் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் தாண்டி அங்க உங்களால முடிஞ்ச சேவை, நீங்க சொல்லிக் கொடுக்குற ஆட்கள் தான் சொல்லிக் கொடுக்கலாம், இல்ல அங்க போய் அங்க ஏதாவது உங்களால உதவி செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யலாம். உங்களை சுத்தி இருக்கிற சோசியல் காஸ்ட்கா நீங்க வேலை செய்யலாம். சுற்றுச்சூழல் இன்னைக்கு ரொம்ப மாசுபடுது, உங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் தாமிரபரணியில தண்ணி அப்படியே அள்ளி குடிச்ச ஆளுங்க, தாமிரபரணியில நீந்தி திளைச்ச ஆட்கள். இன்னைக்கு தாமிரபரணி மட்டும் இல்ல, எந்த நதியிலையும் நம்ம தண்ணி அள்ளி எல்லாம் குடிக்க முடியாது, பாட்டில தான் தண்ணியை குடிக்க முடியுது. அப்ப அது காரணம் என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலை பத்தி கவலைப்படாமல் பொறுப்பற்று இருந்தவருடைய விளைவு இன்னைக்கு நம்ம தண்ணியை பாட்டில குடிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். இதே நிலை நீடித்த நம்ம காற்றையும் நம்ம ஒரு சிலிண்டர்ல தூக்கிட்டு போற நிலைமைக்கு வந்துருவோம். ஆக நாம நம்மளை பின்னாடி இருக்கிற தலைமுறைக்கு, இப்ப நம்ம உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு
நீங்க எதை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இவ்வளவு வீடு கட்டி வச்சிருக்கேன், என் பிள்ளைக்கா இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், என் பிள்ளைக்கா இவ்வளவு பணம் பேங்க்ல வச்சிருக்கேன், இவ்வளோ ஷேர் மார்க்கெட்ல போட்டு வச்சிருக்கேன், இப்படி என்னோ சொத்துக்களாகத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு, இல்ல என் பிள்ளைங்க இவ்வளவு படிக்க வச்சிருக்கேன், அவனை இந்த பதவியில வச்சிருக்கேன், இல்ல அவனுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்து இந்த இடத்துல வச்சிருக்கேன், அப்படி எல்லாம் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உங்க பிள்ளைக்கு நீங்க பெரிய மாளிகையை கட்டி வச்சாலும் அதை சுத்தி கூவம் போல ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கு அந்த பகுதியில அப்படின்னா, அந்த பெரிய மாளிகையில உங்க பிள்ளையால நல்லபடியாக உயிர் வாழ முடியாது. ஏன்னா அந்த சுற்றுச்சூழல் சீரியட்ல உங்க மாளிகை எவ்வளவு பெரியதா இருந்தாலும் உங்களால உயிர் வாழ்றது சிரமம். நீங்க எவ்வளவு ஒரு பணமும் சொத்தையும் சேர்த்து வச்சிருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுத்தமும் நட்பையும் உருவாக்கி வைக்காம நீங்க எல்லாரையும் பகைச்சுக்கிட்டீங்கன்னா, யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாம அந்நியப்பட்டு உங்க பிள்ளை ஒரு மன அழுத்தத்துக்கு, உங்க பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ மன அழுத்தத்துக்கு ஆளாயிரும். உங்களை சுத்தி இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பஞ்சையா பராரியா இருக்காங்க. அதை பற்றி நீங்க கொஞ்சமும் கவலைப்படாம நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போறீங்க அப்படின்னா, நிறைய பணம் சேர்த்து வச்சீங்கன்னா, அந்த பணத்தாலேயே சுத்தி இருக்கிறவங்களால உங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ஒருத்தன் கத்தியை காட்டி நம்ம கிட்ட பணத்தை பிடிக்கிறான் அப்படின்னா, அவன்கிட்ட பணம் இல்ல, பசி இருக்கு, நம்ம கிட்ட பணம் இருக்கு, பிடிக்கிறான். அப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவன் பெரிய பெரிய பணக்காரனா எல்லாரும் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவனை பற்றி நாம கவலைப்பட வேண்டியது நம்முடைய சேஃப்டிக்காக அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன, ராம ஆண்டனா ராவண ஆண்டனு நம்ம வாழாம இருந்தோம்னா, அப்புறம் நம்ம பிள்ளைகள்லாம் ஐஐடியில படிச்சா கூட வேலை கிடைக்காத சூழ்நிலையும் உருவாகும். அப்ப ஒரு நல்ல பாலிசி உள்ள கட்சி ஆட்சிக்கு வரணும். அப்போ ஒரு நல்ல அரசியல் சூழலையும், நல்ல ஒரு சுற்றுச்சூழலையும், நல்ல ஒரு சமூக சூழலையும், நல்ல ஒரு பொருளாதார சூழலையும் நம்ம பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம அதுக்கான வேலைகளை நம்ம செய்யலாம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக மட்டும், நமக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணோம், வேலை செஞ்சோம், வயிற்றுக்காக வேலை செஞ்சு, இனிமே மனதுக்காக வேலை செய்யறோம். அப்ப நம்ம பகுதியில மரம் நடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நிறைய குப்பைகளை போட்டு போறாங்க, அதெல்லாம் நிர்வகிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க தாராளமா ஈடுபடலாம். அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் திறன் இருக்கிறவங்க ஓல்டேஜ் ஹோம் மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த எம்பத்தின்னு சொல்லுவோம், அந்த முதியோர்களுடைய சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அப்போ ஓல்டேஜ் ஹோம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஓல்டேஜ் ஹோம் மாதிரி முழுமையாக உங்களால ஸ்டார்ட் பண்ணி நடத்த முடியலன்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். டே கேர் சென்டர் மாதிரி, இப்போ குழந்தைகள் எல்லாம் விடுறாங்க இல்லையா, டே கேர் சென்டர் சொல்லி அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போறாங்க. அப்போ குழந்தைகளை கொண்டு என்ன பண்றாங்க, அந்த டே கேர் சென்டர்ல விட்டுட்டு போறாங்க. அது மாதிரி நீங்க முதியோர்களுக்கு ஒரு டே கேர் சென்டர். ஏன்னா வீட்டுல பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா, முதியோர்கள் ஒரு இடத்துல ஒடுங்கி இருக்காங்க. வீட்டுல வேலைக்கு அப்பாவும் அம்மா வேலைக்கு போறாங்க, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ முதியோர்களுக்கு தொலைக்காட்சியை தவிர வேறு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம, மனித தொடர்பு இல்லாம ஆயிடுது. அப்ப அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வருது. அப்ப என்ன பண்ணலாம்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் ஒரு டே கேர் சென்டர் மாதிரி, இப்ப நம்ம வீட்லயே இடம் இருக்கு, இல்ல ஒரு பொதுவான ஒரு இடம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, அதுல ஒரு டே கேர் சென்டர் மாதிரி நம்ம உருவாக்கி, அதுல அந்த பகுதியில இருக்க முதியோர்கள் எல்லாம் பகல்ல காலையில உணவு முடிச்சுட்டு வந்துட்டாங்க, அன்னைக்கு முழுவதும் அங்க உட்கார்ந்து பேசி உரையாடி விளையாடி மகிழ்றாங்க. மாலையில இந்த டே கேர் சென்டர்ல இருக்க குழந்தைங்க எப்படி வீட்டுக்கு போறாங்களோ அது மாதிரி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, மாலையில வீட்டுக்கு மருமகள் மகன் எல்லாம் வந்துருவாங்க, பேரம்பேத்திகள் வந்துருவாங்க. அங்க போய் அவங்க மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. அப்ப இந்த பகல்ல இருக்கிற தனிமையை போக்குறதுக்கு நாம ஒரு டே கேர் சென்டர் மாதிரி கூட நம்ம நடத்தலாம். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு டே கேர் சென்டருங்க நீங்க பெருசா அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒருத்தருடைய வீடை நீங்க ஒரு டே கேர் சென்டர் மாதிரி வச்சுட்டு அங்க நீங்க எல்லாரும் இது பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க நல்ல வேல்யூபிளா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் மாடி தோட்டம், இன்னைக்கெல்லாம் இடம் இல்லை, நம்மளை சுற்றி தோட்டம் போடுற அளவுக்கு நகரத்துல இடம் இல்லை. நகர வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேலாண்மை பொன்னுச்சாமின்னு ஒரு எழுத்தாளர், அவரை கேட்டாங்க, நீங்க அவர் விருதுநகர் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்தவர். அப்ப அவரை கேட்கிறாங்க நிருபர்கள், நீங்க ஒரு கிராமத்துல வாழ்ந்த நபர், பிறந்து வளர்ந்த நபர், இன்னைக்கு நகர வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க, இந்த கிராம வாழ்க்கையை நகர வாழ்க்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் பதில் சொல்றாரு, கிராம வாழ்க்கை என்பது ஒரு மீன் ஒரு தண்ணீர் தொட்டியில அப்படியே நீந்தது இல்லை, அது போல ஒரு வாழ்க்கை தான் கிராம வாழ்க்கை. நகர வாழ்க்கைங்கிறது அதே மீன் கொதிக்கிற குழம்புல மிதக்கிற மாதிரி அப்படின்னு. அப்ப கிட்டத்தட்ட நகர வாழ்க்கை என்பது இன்னைக்கு இருக்கிற நெரிசல், சுற்றுச்சூழல் மாசுன்னு நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்களை தருது. அப்ப நமக்கு இடம் இல்லைங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி மாடி தோட்டங்களை போட்டோம்னா, அதுல நமக்கு தேவையான மூலிகைகளோ காய்கறிகளோ இதெல்லாம் பயிரிட்டோம்னா நமக்கு இயற்கையான உரங்களோட நமக்கு உணவு கிடைக்குது.
அருமையான ஆரோக்கியமான உணவு, அது ஆர்கானிக் ஃபுட்டு கிடைக்குது. அதை தாண்டி நம்ம அந்த செடி பூக்கும் போது, நீங்க ஒரு ஆர்வமா தோட்டம் போடுறீங்க, அதுல ஒரு ரோஜா வச்சிருக்கீங்க, அந்த ரோஜா பூக்கும் போது உங்க மனசுல பூக்குற மகிழ்ச்சி இருக்குல்ல, அது அளவிட முடியாத மகிழ்ச்சி. அப்ப நீங்க இந்த மாதிரியான தோட்டத்துல ஒவ்வொரு செடியும் பலன் அளிச்சு வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது நம்ம அதுக்கு இணையாக எதையுமே சொல்ல முடியாது. அது இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியில, ஒரு பணத்தின் மீதாக நம்ம அளவிட முடியாது. அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சி உங்களுக்கு தரும். அந்த மாதிரியான மாடி தோட்டங்களை நீங்க போடலாம். யோகா மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு நீங்க யோகா மெடிடேஷன், மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க, உங்களுக்கு அந்த ஒரு குறைந்தபட்ச உடற்பயிற்சி, நீங்க உங்க வயதுக்கு உங்களுடைய உடல்நிலைக்கு என்ன உடற்பயிற்சி செய்ய முடியுமோ அந்த உடற்பயிற்சி உங்களுக்கு அவசியம். யோகா மெடிடேஷன் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அவசியம் உங்களுக்கு. அப்ப அந்த யோகா மெடிடேஷனை நீங்க கத்துக்கிட்டு பண்ணலாம். இல்ல உங்களுக்கே யோகா மெடிடேஷன் நல்லா தெரியும்னா நீங்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாஸ்டராகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, மற்றவர்கள் அதுல பலன் அடையும் போது நம்ம கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீங்க ஆசிரியர்களை பார்த்துருப்பீங்க, ஆசிரியர்கிட்ட படிக்கிற மாணவர்கள் பல பேர் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரா, ஒரு பேங்க் மேனேஜரா, ஒரு மினிஸ்டரா, இப்படி பல்வேறு துறைகள்ல அவங்க மிகப்பெரிய உயரிய இடத்துல இருக்கும்போது அந்த ஆசிரியர் கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மாதிரி நீங்க மற்றவர்களுக்கு யோகா மெடிடேஷன் எல்லாம் தெரிஞ்சு கத்து கொடுத்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு நல்ல உடல் மனநலத்தோட வாடும்போது உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்படின்னா நீங்க நினைக்கலாம், யோகா மெடிடேஷன்லாம் நாங்க இந்த வயசுல போய் எங்க பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு மூதாட்டி ரொம்ப முதிய வயசுல யோகா மெடிடேஷன்லாம் பண்றாங்க. அந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் அந்த படத்தை உங்களுக்காக பிளே தரப்பினரையும் அசத்தி வருகிறார் பாட்டி. அனைவரும் தொடர்ந்து யோகா செய்து வந்தால் தன்னை போன்றே உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது ஞானம்மாளின் கருத்தாகும். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது அதாவது 100 வயதை கடக்க இன்னும் 2 ஆண்டுகளே உள்ளன. யோகாவை தொடர்ந்து செய்தால் பெண்களை எந்த விதமான நோய்களும் அண்டாது என்பது ஞானம்மாள் சொல்லும் ரகசியம். தந்தி டிவி செய்திகளுக்காக கோவையில் இருந்து நேசராஜ். பாத்தீங்கன்னா நம்ம இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மனம்தான் காரணம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு எப்ப சொல்லலாம்? 60 வயதுலையா, 70 வயதுலையா, 80 வயதுலையான்லாம் நான் கேள்வி கேட்டு கடைசியா என்ன சொன்னேன்? 60 இல்லை, 70 இல்லை, 80 இல்லை, 90 இல்லை. நமக்கு எப்போ வயசாச்சுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வயசாகிற வயசு இல்லையா? அப்ப இந்த ஏஜ்ங்கிறது ஒரு நம்பர் தான், ஒரு எண் தான். 98 வயசுல அந்த அம்மாவால இவ்வளவு அழகா யோகாசனம் செய்ய முடியும்னா மனம்தான் காரணம். அப்ப மனமும் தொடர்ந்த பயிற்சியும், மன வளமும் தொடர்ந்த பயிற்சியும் இருந்தா உடல் ரீதியாக நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியுங்கிறத இந்த காட்சியில நம்ம பாக்குறோம். அப்ப நீங்களும் மன ரீதியாக ஆரோக்கியமா நம்மளால முடியும்னு நம்புனீங்கன்னா உங்களால முடியும். அதே நேரத்துல அவங்க காலகாலமாக சின்ன வயசுல இருந்து இந்த பயிற்சி எல்லாம் பண்ணி அவங்க ரொம்ப கடினமான யோகா பயிற்சி கூட செய்யறாங்க. அதுக்காக நீங்க இந்த வயதுல திடீர்னு நீங்க ஒரு யோகா பயிற்சி ஆரம்பிச்சு ரொம்ப கடினமா செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரக்கூடும். அப்ப நீங்க யோகா ஆசிரியர்கிட்ட முறையா கேட்டு நீங்க உங்களுக்கு எளிமையான பயிற்சிகள் என்னவோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். அப்புறம் உங்கள்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்கும். ஒருத்தர் கவிஞரா இருப்பீங்க, ஒருத்தர் நல்ல சிறுகதை எழுதுறவங்களா இருப்பீங்க, ஒருத்தர் நாடகம் எழுதுறவங்களா இருப்பீங்க. இந்த மாதிரி இல்ல ஒருத்தர் உங்க துறை சார்ந்து நீங்க ஒரு டெக்னிக்கலான நாலேஜ் இருக்கிற நபரா இருப்பீங்க. ஒரு கெமிஸ்ட்ரி ஃபீல்ட்ல இருந்து நீங்க கெமிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் இருக்கலாம். இப்படி நீங்க எந்த துறை சார்ந்து நீங்க வல்லுநராக இருக்கீங்களோ அது துறை சார்ந்த புத்தகங்கள்லாம் நீங்க வெளியிடலாம். ஏன்னா இது என்னைக்குமே ஒரு நிலையான செல்வம். இப்போ ஒரு தனி மனிதருங்கிறவர் அவருக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஒரு 100 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கான வாழ்நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவருக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் அந்த 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் இல்லைங்கிறப்ப அந்த டேலண்ட் எல்லாம் ஒரு நாள் காணாம போயிடுது. அப்ப நிறைய நம்முடைய சித்த வைத்திய குறிப்புகள், இப்படி நிறைய பாரம்பரிய குறிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதி வைக்கப்படாதனாலே நமக்கு கிடைக்காம போயிருக்கு அப்படிங்கிற, நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து வரல அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆதங்கம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா உங்ககிட்ட இருக்கிற நாலேஜ் அப்படிங்கிறது ரிச் நாலேஜ், ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்போஷர் உங்ககிட்ட இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க 70 வயது நபர் அப்படின்னா ஒரு 20 வயது ஒரு இளைஞன் உங்களுடைய அனுபவத்தை, உங்களுடைய அறிவை பெறணும்னா இன்னும் 50 ஆண்டுகள் நம்ம காத்துக்கணும் அந்த அனுபவத்துக்கு. அப்ப உங்களுடைய அந்த 70-80 வயது அனுபவத்தை நீங்க பதிவு செய்து வைத்தால் அந்த அனுபவம் என்பது அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டுதலாக என்றைக்கு அமையும். அப்ப நாம இல்லைனாலும் இன்னைக்கு நாம படிக்கிற புத்தகங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பல எழுத்தாளர்கள் இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லை, ஆனாலும் அவருடைய புத்தகங்களை நாம் இன்னைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். கல்கி எழுதின புத்தகங்களை இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்.
அப்ப கல்கி இன்னைக்கு இல்லைனாலும் இந்த புத்தகங்கள் மூலமாக உயிர் வாழ்றார். அது மாதிரி ஏராளமான வழிகாட்டிகள் வந்து நமக்கு இந்த மாதிரியான தங்களுடைய அறிவை வந்து பதிவு செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப நீங்களும் என்ன பண்ணலாம்னா, உங்ககிட்ட என்ன இருக்கோ, என்ன டேலண்ட் இருக்கோ அதை எக்ஸிபிட் பண்றது, மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்துறது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவியம் நல்லா வருதா, நிறைய ஓவியம் தீட்டுங்க. அதெல்லாம் வந்து நீங்க ஒரு காட்சி பொருளா வைங்க. அதெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது எப்படி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு அதை வந்து ஒரு மேடையில கூப்பிட்டு பாராட்டி ஒரு பரிசுன்னு சொல்லி ஒரு பென்சில் ஒரு எரேஷரோ கொடுத்தா கூட அந்த குழந்தைக்கு அது அவ்வளவு பெரிய அங்கீகாரமா இருக்கும். அப்ப அந்த அங்கீகாரம் என்பதை நம்ம வந்து மானிட்டரி வேல்யூ கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிற ஒரு டானிக் அது. அப்ப அந்த அங்கீகாரத்தை பெறுவதுங்கிறது உங்களை உற்சாகத்தோட வச்சிருக்கோம். அப்ப நீங்க உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு, உங்கள்கிட்ட கண்டிப்பா ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தனி ரகம். உங்ககிட்ட இருக்க ஒரு டேலண்ட் இன்னொருத்தட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. நான் கடந்த முறை சொன்னேன், நிறைய விலங்குகளை காமிச்சு அந்த விலங்குகள்லாம் ஒரு போட்டியில கலந்துக்கிற ஒரு செய்தியை காமிச்சு உங்களுக்கு அந்த படத்தை பார்த்தீங்க நீங்க. அதுல அந்த மரத்தின் உச்சியில ஏறக்கூடிய தகுதியாக முதலில் காகமும் அப்புறம் குரங்கும் தான் இருந்து, மற்ற விலங்குகள் எதுவும் அதுல தகுதியா இல்லை. ஆகவே அந்த விலங்குகள்லாம் வாழ தகுதியற்றவே இல்லை. யானையால மரத்தை முறிச்சு போட முடியும், அந்த மீனால தண்ணியிலே நீந்த முடியும். இப்படியான தனித்திறன்கள் ஒவ்வொரு விலங்குகளையும் இருக்கு. ஆக எல்லாரையும் நம்ம வந்து உருவத்தை பொறுத்து, மற்றதை பொறுத்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணக்கூடாது, ஒப்பீடு பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீங்க எழுதுங்க. நீங்க கவிதை எழுதணும்னா அப்படியே நீங்க வந்து காசி ஆனந்தன் மாதிரி கவிதை எழுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க கவிதை எழுதி அதை வந்து பக்கத்துல இருக்க ஒரு நண்பர் படிச்சு அருமையா எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். சரியா? உங்களால இப்போ புதிய விஷயங்களை கத்துக்கணும். இப்போ உதாரணமா சின்ன வயசுல நான் வீணை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், வயலின் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப எனக்கு வாய்ப்பு இல்லை. பள்ளிக்கூட காலத்துல எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலை சூழல்ல ரொம்ப பிஸியா இருந்தேன், எனக்கு நேரம் இல்லாம இருந்தது. இப்ப நான் ஓய்வா இருக்கேன்னா இப்ப கூட நீங்க போய் வயலின் கத்துக்கலாம். அப்ப நீங்க வயலின் கிளாஸ் போய் கத்துக்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்க குன்னக்குடி வைத்தியர் மாதிரி கச்சேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீணை கத்துக்கிறீங்கன்னா வீணை காயத்ரி மாதிரி நீங்க கச்சேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்க பக்கத்துல ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற நண்பர் சொல்லுவாரு, ஆமா வயசு 70 ஆயிடுச்சு, இவர் இனிமே வயலின் கத்துக்கிட்டு குன்னக்குடி வைத்தியர் மாதிரி கச்சேரி பண்ண போறாரா அப்படின்னு உங்களை விமர்சனம் செய்வார். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. குன்னக்குடி வைத்தியர் மாதிரி நீங்க கச்சேரி பண்ண வேண்டாம். ஆனா நீங்க வயலின் வகுப்பு போயிட்டு வந்து தினமும் ஒரு 1/2 மணி நேரம் வீட்டுல பயிற்சி செஞ்சீங்க, சாதகம் பண்றீங்கன்னா அந்த 1/2 மணி நேர பயிற்சி என்பது உங்க மனசுக்கும் உடலுக்கும் உற்சாகத்தை தருதுன்னா தாராளமா நீங்க வயலின் கத்துக்கலாம். நீங்க கச்சேரி பண்றதுக்கு தான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான செயல்கள்ல நீங்க புதுசா ஈடுபட்டீங்கன்னா உங்களை உற்சாகமா வச்சிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அது அவங்களுடைய ஈடுபாட்டை பொறுத்து இருக்கு. வயலின்னு நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு அது மாதிரி என்ன கத்துக்கணும்னு ஈடுபாடா இருக்கோ அதை நீங்க வந்து கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய திறன்களை நீங்க வந்து பதிவு செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை நீங்க பண்ணலாம். அப்புறம் நீங்க டிராவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நான் வந்து எனக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கலாம். ஏன்னா பள்ளிக்கூட கல்லூரி காலங்கள்ல அப்படி வெளியில போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா ஒரு இளம் வயதுல வந்து நம்ம கிட்ட வந்து பணம் இருக்காது, எனர்ஜி இருக்கும். நடுத்தர வயதுல வந்து நம்ம கிட்ட வந்து பணம் இருக்கும், டைம் இருக்காது. எனர்ஜி இருக்கும், டைம் இருக்காது. அப்போ முதிய வயதுல வந்து நமக்கு டைமும் இருக்கும், பணமும் இருக்கும், ஆனா எனர்ஜி இருக்காது. இதுதான் சிக்கல். அப்போ அந்த காலகட்டத்துல என்னால டிராவல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழல்ல நீங்க இருந்திருக்கலாம். அப்ப பிஸியா இருந்திருக்கலாம். இப்ப அதுக்கான ஒரு வாய்ப்பு, நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். நீங்க புதிய இடங்களை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்ட இடங்களை சுத்தி பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது புதிய இடங்களை சுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அதுல ரொம்ப முக்கியமா மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க, நான் கோயிலுக்கு போறேன், புதிய இடத்துக்கு டூர் போறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு நெருக்கடியான இடங்களுக்கு போய் நீங்க வந்து உங்களை சங்கடப்படுத்திக் கூடாது. அப்போ உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய உடற்தகுதிக்கும் ஏற்ற ஒரு டிராவலை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். நான் இப்ப சொல்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்க நடமாடக்கூடிய நபரா இருக்கீங்க, ஓரளவுக்கு கூட்டம் இல்லாத இடங்கள்ல திட்டமிட்டு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த டிராவல் சரிதான். ஆனா மேடம் சொன்ன மாதிரி நீங்க கோயில்ல போய் நெருக்கடியில போய் நீங்க மாட்டிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தொந்தரவாயிடும். அப்ப ஒரு திட்டமிட்டு ஒரு சரியான டிராவல் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு நீங்க பார்க்க வேண்டிய இடங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். ஆனா அதை வந்து நீங்க வந்து உங்களுடைய இப்ப நான் கண்டினியூஸா டிராவல் பண்றேன், அதனால என் உடல்நிலை பாதிச்சிருச்சு, நான் வந்து டயர்டாகி படுத்துட்டேன், ஒரு வாரம் படுக்கையில போயிட்டேன் அப்படின்லாம் இல்லாம நீங்க உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய டிராவல். அதே மாதிரி பேக் டு ஸ்கூல்னு சொல்லுவோம். நீங்க வந்து இந்த முதிய பருவம் என்பது ஒரு குழந்தை பருவம், அப்ப இன்னொரு குழந்தை பருவம் அது. அப்ப குழந்தை பருவத்துல எப்படி இருந்தோமோ அது மாதிரி இந்த முதிய பருவத்துல நமக்கான
ஆசைகள்லாம் வரும். அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். அப்ப இந்த முதிய பருவத்துல நமக்கு சோறு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா புதிய ஸ்கில்ஸ், நம்ம வந்து புதிய திறன்களை கத்துக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப வந்து நீங்க ஏதாவது ஒரு ரொம்ப காலமா வந்து படிக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு ஒரு கோர்ஸ் வந்து சேர்ந்திருப்பீங்க. அது அன்னைக்கு உங்களால படிக்க முடியாம போயிருந்தது. அப்ப நீங்க இப்ப அதை கம்ப்ளீட் பண்ணலாம். இல்ல புதுசா கூட இப்ப நீங்க வந்து நான் அந்த காலத்துல டிகிரி படிக்கலைங்க, நான் +2 தான் படிச்சேன், பியூசி தான் படிச்சேன், ஆனா எனக்கு ஒரு பட்டதாரி ஆகலையேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. இப்ப கூட நீங்க வந்து அஞ்சல் வழியில பல்கலைக்கழகங்கள்ல நீங்க சேர்ந்து அஞ்சல் வழி கல்வியில சேர்ந்து படிச்சு பட்டம் வாங்கலாம், முதுகலை பட்டம் வாங்கலாம், பிஹெச்டியே நீங்க பண்ணலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பார்ட் டைம் பிஹெச்டின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணலாம். அப்படின்னா நீங்க கேட்கலாம், 60-70 வயசுக்கு மேல நான் வந்து பிஏ பட்டம் படிச்சு எம்ஏ பட்டம் படிச்சு இல்ல நான் வேற ஏதோ பிஹெச்டி பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், வயலின் கிளாஸுக்கு போனா குன்னக்குடி வைத்து நான் ஒன்றும் அவசியம் இல்லை. பிஹெச்டி பண்ணா எங்களை மாதிரி கல்லூரி பேராசிரியர் ஆகணும்னு அவசியம் இல்லை. லா படிச்சா எங்களை மாதிரி லாயரா தான் போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை இந்த சமூகத்துக்கு மேலும் பயன்படுத்தலாம். உங்களை என்கேஜா வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கும். புதிய விஷயங்களை கத்துக்க உங்களுடைய அறிவு விசாலமடையும், மனம் விசாலமடையும். அப்போ உங்களுடைய பழகுகிற விதம் மாறும், உங்களுடைய ஆளுமை வந்து மேம்படும். ஆகவே வந்து நீங்க புதுசாக கத்துக்கிறதுங்கிறது சிறப்பு. அதனால பட்டம் படிச்சு நான் வந்து இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ வாங்க போறது இல்லைன்னு நீங்க வந்து நினைக்க வேண்டியதில்லை. இப்போ எதையுமே கத்துக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு இன்டர்ம்ஸ் ஆஃப் மணில நமக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தாதான் பண்ணணும். அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சர்வைவலுக்கான காலகட்டம் 60 வயசு வரைக்கும். ரிட்டையர் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஆஃப்டர் 60ங்கிறது ஆனந்தம் ஆரம்பம். ஏன் ஆனந்தம் ஆரம்பம் நான் சொல்றேன், அது வரைக்கும் நீங்க கடமையை செஞ்சீங்க, வயிற்றுக்காக வாழ்ந்தீங்க. 60 வயசுக்கு பிறகு உங்களுடைய குடும்ப கடமையெல்லாம் நிறைவேற்றிட்டு சமூகத்துக்காக வாழ்றீங்க, உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றீங்க. நீங்க இப்பதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க விருப்பம் போல வாழ்றீங்க. அது வரைக்கும் நீங்க சமூக கட்டுப்பாடுக்காக குடும்பத்துக்காக வாழ்ந்தீங்க. இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து ஆனந்தமான வாழ்க்கை, ஒரு சிட்டுக்குருவியை போல சிறகடிக்கிற வாழ்க்கை. அப்போ இந்த ஆனந்தம் ஆரம்பமாகிற காலகட்டத்துல நீங்க புதுசா கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய திறன்கள் மேம்படும், உடல்நிலை நல்லா இருக்கும். புதுசா ஒரு லாங்குவேஜ் கூட கத்துக்கலாம். எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற எதுவும் தெரியாதுங்க அப்படின்னா, நான் ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், தெலுங்கு கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க தாராளமா ஒரு மொழியை கத்துக்கலாம். எதையுமே கத்துக்கணும்னா நீங்க உடனே வந்து 30 நாட்களில் நான் வந்து சிகப்பழகு அப்படின்னு ஒரு இது போடுறான்ல, 30 நாட்கள் சிகப்பழகுன்னு ஒரு விளம்பரம் போட்டு 30 நாள்ல கண்ணங்கரையில்னு இருக்கிற ஒருத்தரை சிகப்பா ஆக்கிட முடியுமா? முடியாது. முதல்ல கண்ணங்கரையில்னு இருக்கிறது இழிவுன்னு நம்ம நினைக்கிறதே தப்பு. ஏற்கனவே நான் கடந்த நிகழ்வுல உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நம்முடைய உடல் தோற்றம் என்பது வேறு, பிசிக்கல் அப்பியரன்ஸ் என்பது வேறு, பர்சனாலிட்டி என்பது வேறு, ஆளுமை என்பது வேறு. அப்ப நம்ம எல்லாரும் வந்து நம்முடைய உடல் தோற்றத்தை பத்தி நிறைய கவலைப்படுறோம். நம்ம கருப்பா இருக்குமே, ஒல்லியா இருக்குமே, குள்ளமா இருக்குமே அப்படின்னு. நம்ம ஏன் கருப்பா இருக்கோம் அப்படின்னா நம்முடைய ரேஸ் இனம் வேறு, வெள்ளைக்காரையா வெள்ளையா இருக்குன்னா அவனுடைய இனம் வேறு. அப்ப நாம வந்து சூரியனுக்கு முதுகு காட்டி வேலை செய்யற கூட்டம் கருப்பா தான் இருக்கும். வயதானவர்களுக்கு உடல்ல சுருக்கங்கள் இருக்கும். அதுதான் அழகு. அந்த முதுமை என்பது இந்த மாதிரியான உடல் தோற்றத்துல இருந்தாதான் அழகு. ஆகவே முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பிசிக்கல் அப்பியரன்ஸை விட நம்முடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்தணும். நாம வந்து நம்முடைய ஆளுமை, அதை நீங்க எத்தனை லாங்குவேஜ் கத்துக்கிறீங்களோ, எத்தனை மொழி உங்களுக்கு தெரியுது அத்தனை மனிதர்களுக்கு சமம். 10 மொழி உங்களுக்கு தெரியும், நீங்க 10 மனிதர்களுக்கு சமம். 10 விதமான இனங்களோடு நீங்க வந்து உரையாட முடியும். அப்ப அது வந்து ஒரு பெரிய ஆளுமை. அது அப்ப நீங்க அப்படி மொழியெல்லாம் கத்துக்கும் போது 30 நாட்களில் வந்து சிகப்பழகு வந்துடும் ஒரு விளம்பரம் போடுற மாதிரி 30 நாட்கள் நான் ஹிந்தி கத்துக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி ஒரு அவசியமும் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அப்படி அவசர அவசரமா படிச்சுட்டு வேலைக்கு போகணும், ப்ரமோஷன் வாங்கணும், இன்க்ரிமெண்ட் வாங்கணுங்கிற நிர்பந்தம் உங்களுக்கு இல்லை. நீங்க டேக் யுவர் ஓன் டைம். நீங்க நிதானமா கத்துக்குங்க. உங்களுக்கு இன்னும் நீண்ட நெடிய வாழ்க்கை இருக்கு. அப்படி நிதானமா என்ஜாய் பண்ணுங்க. அதாவது ஜென் துறவி வந்து சொல்லுவாரு, ஒரு கோப்பை தேநீர் இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த ஒரு கோப்பை தேநீர் மாதிரிதான் இந்த வாழ்க்கை. அந்த ஒரு கோப்பை தேநீரை கொட்டிட்டோம்னா, தெரியாம நம்ம கொட்டிட்டோம்னா திருப்பி அந்த கோப்பை தேநீர் கொடுக்கப்பட மாட்டாது. அப்படின்னா நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து காலையிலயும் பட்டி மத்தியானம் பட்டினி, ஆனா ஒரு கோப்பை தேநீர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கோப்பை தேநீரை அந்த சூடு ஆறும் முன்னாடி அந்த சுவையாக அதை ரசிச்சு சுவைச்சு ஒவ்வொரு சொட்டா பருகி அந்த ஒரு சொட்டை கூட வீணாக்காம பருகி முடிச்சிருவீங்கல்ல. அது மாதிரிதான் அந்த வாழ்க்கை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை என்பது திருப்பி உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல. அப்ப நமக்கு கிடைத்த வாழ்க்கைய நாம கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணணும். ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசிக்கணும். எப்படி அந்த ஒரு கோப்பை தேநீரை நம்ம ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாம அதோடைய சூடு சுவையை வந்து ரசிச்சு அருந்துறமோ, அதனுடைய மனத்தை ரசிச்சு அருந்துறமோ, அது மாதிரி இந்த வாழ்க்கையை நீங்க ரசிச்சு 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 வாழ்ந்தீங்கன்னா, அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நீளமாகவும் இருக்கும், ஆழமாகவும் இருக்கும், ரொம்ப
ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப அவசர அவசரமா கத்துக்கணும், எல்லாத்தையும் அவசர அவசரமா செஞ்சிடணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. நிதானமா கத்துக்குங்க. மற்றவர்களுக்கு நீங்க புதுசாக எதையாவது கத்துக் கொடுங்க. அவங்களுக்கு புதுசா ஏதாவது யூஸ்ஃபுல்லா நீங்க சில விஷயங்களை செய்யுங்க. அப்ப மற்றவர்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க எப்பவுமே ஏஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு ரோல் மாடலா எதையாவது புதுமையா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த புதுசா கத்துக்கிறதுங்கிறதுல மொழி கத்துக்கிறது சொன்னேன், வயலின் கத்துக்கிறதா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு திறனை கத்துக்கிறதா இருக்கலாம். அதுல முக்கியமா கம்ப்யூட்டர். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல படிச்சவன் படிக்காதவன் அப்படி வேறுபடுத்தினாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சவன் கம்ப்யூட்டர் தெரியாதவன் அப்படிதான் இன்னைக்கு வேறுபடுத்துறாங்க. அப்ப இந்த கம்ப்யூட்டர் கணினி யுகத்துல இன்னைக்கு மொபைலா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு வழிகள்ல இந்த கணினிங்கிறது தவிர்க்க முடியாம ஆயிடுச்சு. இப்ப இது எல்லாமே நமக்கு அவசியமா இருக்கு. அப்ப நீங்க அதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரு இது கிடைக்கும், அந்த வசதி கிடைக்கும். நீங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அவங்களோட நீங்க ஒரு கூகுள் மீட்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஊடகத்துல நீங்க இது பண்ணிக்கலாம். நீங்களே உங்களுக்கு தேவையான விஷயங்களை கம்ப்யூட்டர்ல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய பதிவுகள்லாம் நீங்க சிஸ்டத்திலேயே வச்சுக்கலாம், மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்களே ஏர் ட்ரெயின் டிக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புக் பண்ணிக்கலாம். பேங்க் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் நீங்க கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் நீங்க வீட்ல இருந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை நீங்க பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், அதை கத்துக்கிற ஆர்வமும் இதுவும் உங்களுக்கு இருக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் நிறைய சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன, சமூக சிந்தனையோடு இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்காக நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அரசாங்கம் ஒரு பக்கம் இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்குது. ஆனா போதுமான அளவு அரசாங்கத்திட்ட நிதி ஆதாரங்களும் போதுமான அளவு பணியாளர்களும் இல்லைங்கிறப்ப, அப்ப எல்லாரையும் போய் அரசாங்கத்தாலேயே மேம்படுத்த முடியலைங்கிறப்ப அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியிட்டு நிரப்புகிறதுக்கு தான் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இங்க இருக்காங்க. அப்ப இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனுடைய நோக்கம் என்ன, இந்த சமூகம் மேம்படணும். அப்ப எங்கெல்லாம் அரசாங்கம் போய் அணுக முடியலையோ அந்த இடத்துல நாம போய் அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நம்ம இந்த சமூகத்தை மேம்படுத்த நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய என்ஜிஓன்னு சொல்லக்கூடிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஊரக பகுதியை டெவலப் பண்ணும் அப்படி சில ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன், அதாவது உடல் நலமும் கல்வியும் மேம்படுத்தணும் அப்படின்னு சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க. ஸ்லம் ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணும், ஒரு ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற ஒரு குடிசை பகுதியை மேம்படுத்தணும் அப்படி இருக்காங்க. சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மக்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உயர்த்தணும்னு பாடுபடுற தன்னார்வ தொண்டு நிறுவனம் இருக்காங்க. ஏழ்மையை இல்லாம பண்ணிடணும் அப்படிங்கிற தொண்டு நிறுவனம். கன்சியூமர் இஷ்யூஸ், ஏன்னா இன்னைக்கு இந்த 1986 பிறகு ஒரு மிகப்பெரிய புரட்சி என்னன்னா இந்த கன்சியூமர் ஆக்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் சரியில்லைன்னா உங்களால அதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்த பிறகு ஒரு பொருளோ ஒரு சேவையோ நீங்க உங்களுக்கு வழங்கப்படுது, நீங்க கொடுத்த பணத்துக்கு ஈடாக அது சரியா இல்லைன்னா நீங்க அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி நஷ்ட ஈடு கேட்க முடியும், உங்களுடைய மன உளைச்சலுக்கும் நஷ்ட ஈடு கேட்க முடியும். இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு கன்சியூமர் கவுன்சில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க எப்படி ஒரு கன்சியூமர் ஆக்டை பயன்படுத்தணும், கன்சியூமர் கோர்ட்டை நீங்க எப்படி அணுகணும், இல்ல கன்சியூமர் கோர்ட்டுக்கே போகாம இந்த கன்சியூமர் கவுன்சில் மூலமாக நீங்க எப்படி நிவாரணம் தேடலாம், இப்படியான ஒரு வழிகாட்டுதல்லாம் கொடுக்காங்க. அந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்களோடய நம்ம இணைந்து செயல்படலாம். அடல்ட் எஜுகேஷன், நான் சொன்ன மாதிரி முதியோர்களை அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், அவங்களை எழுத படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறுவனங்கள் இருக்குது. அப்புறம் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேருக்காக இந்த மாதிரி முதியோர்களுக்காக இப்ப வாமா அறக்கட்டளை முதியோர்களுக்காகவே செயல்படுறாங்க. அது மாதிரி எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்கு. அந்த மாதிரியான தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. எய்ட்ஸ், அதாவது ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நலன் அல்லது அவங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறது, இப்படியான சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நான் சொன்னதுல சின்ன ஒரு சாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஏராளமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க. இவங்களோட எல்லாம் இப்ப நாங்க அன்றாடம் இணைந்து செயல்பட்டு இருக்கோம். இப்ப வாமாரக்கட்டையோட இன்னும் செயல்படுறோம். அது மாதிரி ஏராளமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட நாங்க இணைந்து எங்களால அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கோம். அது நம்முடைய சமூக கடமை. அப்ப நீங்களும் உங்க அளவுல இந்த மாதிரியான நிறுவனங்களை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து இவங்களோட சேர்ந்து, ஏன்னா நம்மளே ஒரு என்ஜிஓ, ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சு நடத்துவதற்கு நமக்கு தேவையான எனர்ஜி, டைம், மணி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்களை இணைந்து நம்ம செயல்படலாம்.
அது வந்து இந்த விமன் இஷ்யூஸ்க்காக, பெண்களுடைய மேம்பாட்டுக்காக கூட சில என்ஜிஓ இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து பார்க்கலாம். இது மாதிரியான இதுல நீங்க என்கேஜா வச்சுக்கிட்டீங்கன்னா சொசைட்டியோடு நீங்க வந்து ஊடாடி ஒரு தொடர்போடு வச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு 4 நல்லது செஞ்சுட்டு அதுல இருந்து ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சி மனமகிழ்ச்சி கிடைச்சுன்னா உங்களுடைய வாழ்நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கும், மனநிலை. சோசியல் செக்யூரிட்டி, இந்த பினான்சியல் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பொதுவாக முதியோர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வந்து இந்த பணம். ஏன்னா முதிய வயதில் நமக்கு வருமானம் இல்லாமல் போயிடுது. அப்ப நம்ம ஓரளவுக்கு சேமிப்பு இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு உடல்நல பிரச்சனை எல்லாம் வரும்போது நம்மளால வந்து சமாளிக்க முடியும். இல்லைன்னா நம்ம யாரையும் சார்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆகவே பொருளாதார ரீதியாக நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறது சரியானதுதான். ஆனா அதே நேரத்துல நான் திருப்பி சொல்றேன், நம்ம வயதை ஒத்த மற்ற நண்பர்கள் பொருளாதார ரீதியா எந்த இடத்துல இருக்காங்க, நம்ம அந்த அளவுல இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு ஒப்பீடு செய்து அந்த பொருளாதார ரீதியா ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு நம்ம வர வேண்டியது இல்லை. ஏன்னா மகிழ்ச்சி என்பது வந்து பொருளாதாரத்துல இல்லை. நாம பொதுவாக மனிதர்களை நேசிக்கணும், பொருள்களை பயன்படுத்தணும். ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற கன்சூமர் ஆட்டிடியூட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா பொருள்களை நேசிக்கவும் மனிதர்களை பயன்படுத்துவோமான ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப மனிதனை நேசிச்சா மட்டும்தான் மன அழுத்தம் இல்லாம இருப்பான். மனிதன் எப்போ மனிதர்களை வெறுத்துட்டு மனிதர்களை பயன்படுத்திட்டு பொருள்களை நேசிக்க ஆரம்பிச்சானோ அப்ப அவன் ஒரு இயந்திரமயமாகி போறான். இயந்திரமயமாகி போகும்போது அவனுக்கு மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வந்துன்னா அவனுக்கு எல்லா உடல் உபாதையும் வந்துடும். இன்னைக்கு வந்து டயபெட்டிக் ஆகிறதோ, பிபியோ, இல்ல வந்து ஸ்கின் அலர்ஜியோ, பேக் பெயின், அந்த மாதிரியான பல உடல் ரீதியான உபாதைகளுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா மன அழுத்தம் தான். அப்ப இந்த பொருளாதாரம் என்பது உங்களுக்கு அவசியம்தான். அதை நீங்க வந்து உங்களுக்கான சேமிப்பு இதெல்லாம் வச்சுக்கணும், சிக்கனமா இருக்கணுங்கிறதுலாம் உண்மைதான். ஆனா அதே நேரத்துல இந்த பொருளாதாரத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாம கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தாழ்வா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா மகிழ்ச்சி என்பது வெறும் பொருளாதாரம் சார்ந்தது, பணம் சார்ந்தது அல்ல. மகிழ்ச்சி என்பது அதை கடந்தது. அதுக்கான ஒரு காட்சி நம்ம சுகிசிவம் ஐயாவுடைய ஒரு வீடியோ பார்த்தோம்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. 1.5 மணி நேரம் ஓடுது, யூடியூப்ல அவைலபிள். அது ஹாப்பினஸ் அப்படின்னு பேர் அந்த படத்தோட பேர். அத என்ன கம்யூனிகேட் பண்றான், உலகம் முழுக்க இருக்கிற வெவ்வேறு நாடு, வெவ்வேறு மதம், வெவ்வேறு இனம் எல்லா மக்களையும் கேட்டு உனக்கு லைஃப்ல என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், எல்லாருடைய ஆடியோ வரல சார். ஹலோ, சவுண்ட் வர மாட்டேங்குதா? கிருஷ்ணமூர்த்தி சார், உங்க சவுண்ட் கிளியரா இல்ல அப்படிங்கிறது எனக்குமே கேட்க மாட்டேங்குது. சவுண்ட் இல்ல சார். ஆமா சார், மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார், அப்பதான் ஆடியோ வரும் சார். நம்முடைய நம்ம சொல்ற ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட் பண்ணக்கூடியவங்க, டெவலப் பண்ணக்கூடியவங்க, இப்படி ஆமா நீங்க சொல்லி விளங்க போதாக்கும் அப்படின்னா ஒரு காரியம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா உனக்கு பிடித்தவரோடு இரு அல்லது உன்னை பிடித்தவரோடு இரு. இது அடுத்த 40%. இது ஆடியோ சரியா வரலையா? ஆடியோ வந்ததா? நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ மைக்கும் ஆஃப் ஆயிரும் சார். ஓ, நார்மல் மைக்கும் ஆன்ல இருக்கு. மைக் ஆன் பண்ணா ஆஃப் பண்ணா அது ஆடியோவும் போயிருதா? ஆடியோ வராது சார். யாருக்கு சொல்லணுமோ அவங்கள பேரை சொல்லி சொல்லுங்க. ஹாப்பினஸ் அப்படின்னு பேர் அந்த படத்தோட பேர். அத என்ன கம்யூனிகேட் பண்றான், உலகம் முழுக்க இருக்கிற வெவ்வேறு நாடு, வெவ்வேறு மதம், வெவ்வேறு இனம் எல்லா மக்களையும் கேட்டு உனக்கு லைஃப்ல என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், எல்லாருடைய ஒரே ஆன்சர் ஹாப்பினஸ், ஹாப்பினஸ், ஹாப்பினஸ். ஒருத்தன் ஜப்பான்ல சொல்றான், ஒருத்தன் ஆப்பிரிக்கால சொல்றான், ஒருத்தன் தமிழ்ல சொல்றான், ஒருத்தன் இங்கிலீஷ்ல சொல்றான், ஹிந்தில சொல்றான். எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்றான், ஹாப்பினஸ். அவன் என்ன சர்வே எடுக்கிறான் தெரியுங்களா? ஹவு டு அச்சீவ் ஹாப்பினஸ். வேர்ல்டு சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கிறான். அருமையான டாக்குமெண்ட்ரி பிலிம். அது ஒரு கடைசியா ஒரு ஃபார்முலா சொல்றான். எல்லா மனுஷனும் ஆரம்பத்துல என்ன நினைக்கிறான், நிறைய பணம் சம்பாரிச்சுட்டா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். பட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கணக்கு பார்த்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஹாப்பினஸ் அப்படிங்கறத நீங்க 100 யூனிட் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு 100 யூனிட்னு கணக்கு வச்சா ஒன்லி 10% தான் பணத்தால. எவ்வளவு முயன்றாலும் பணத்தால வரக்கூடிய சந்தோஷம் லைஃப்ல அப்படின்னு பார்த்தா 10% தான். அதுக்கு மேல ஹாப்பினஸ் அது கொடுக்காது. இன்னும் அதுக்கு மேல அந்த பணம் சேர சேர அது பிரச்சனை தான் கொடுக்குமே ஒழிய அது ஒருபோதும் சந்தோஷத்தையோ திருப்தியோ தராது. ஒன்லி 10% அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது.
ஆச்சுங்களா? அப்ப பாக்கி 90% என்னன்னு சர்வே எடுத்தான். செகண்டா ஒரு 40% பிரிச்சா பாருங்க, அருமையானது. சரிங்களா? எப்ப ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு விஷயம் சொல்றான். உனக்கு பிடிச்சவங்களோட நீ இருக்கணும், இல்லன்னா ஒன்ன பிடிச்சவங்களோட நீ இருக்கணும். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. உனக்கு பிடிச்சவங்களோட நீ இருக்கணும், இல்லையா ஒன்ன பிடிச்சவங்களோட இருக்கணும். 40% ஹாப்பினஸ் கேரண்டி. சில பேர் கேட்பான், ஆபீஸ்ல நல்ல செக்ரட்டரி இருந்தா பரவாயில்ல. சில பேர் முட்டாள்தனமா ஒய்ஃபையே ஆபீஸ்ல கொண்டு போய் செக்ரட்டரியா வைப்பான். அவரை மாதிரி அவஸ்தப்படக்கூடிய பாதி இந்த அகில உலகத்திலயும் எவனுமே மன்னிச்சுங்க இப்படிலாம் பேசுறாரு. அங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க வேணாமா? அங்கேயுமா அவர்கிட்ட கொண்டு வச்சுக்கிறது. நீங்க சம்பாதிச்சதை கொண்டாந்து கொடுத்துட்டு மரியாதையா போலாம். அதுக்காக சம்பாதிக்கிற இடத்துலயும் அவளையும் கொண்டு உட்காந்து வச்சுக்கிறதுக்கு பாருங்க, நரகத்துல மிகப்பெரிய நரகமா போயிடும். நான் ஜென்ஸுக்கு மட்டும் இந்த யோசனை சொல்றேன்னு நினைக்காதீங்க. பெண்கள் சம்பாதிக்கிறாருன்னா ஹஸ்பண்ட் உங்க ஆபீஸ்ல வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சேர்த்தே சொல்லிட்டேன். நான் சொன்னதுல ஒரு பாதி தான் சொல்லிருக்கேன். இன்னொரு ரொம்ப முக்கியம், என்ன ஒய்ஃப் செக்ரட்டரியா வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு சொல்லிட்டேன். அதை விட இன்னொரு சைடு இருக்கு. செக்ரட்டரிய நான் முதல்ல சொன்னது அசட்டுத்தனம், ரெண்டாவது சொல்றது அயோக்கியத்தனம். இது ரெண்டுமே நல்லது இல்ல. இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா யார் நம்ம கூட இருக்கலாம் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க இருக்கணும். நண்பர்கள், நம்முடைய வெல் விஷர்ஸ், நம்ம சொல்ற ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட் பண்ணக்கூடியவங்க, டெவலப் பண்ணக்கூடியவங்க. இப்படி ஆமா நீங்க சொல்லி விளங்க போதாக்கும் அப்படின்னா ஒரு காரியம் பண்ண முடியாது இல்லையா? சோ நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா உனக்கு பிடித்தவரோடு இரு, அல்லது உன்னை பிடித்தவரோடு இரு. இது அடுத்த 40%. இதுக்கு அடுத்த ஒரு 40% ஒரு கணக்கு சொல்றான். என்ன தெரியுங்களா? உனக்கு என்ன விஷயம் பிடிச்சதோ அதை நீ செய்யறியா? பிடிச்ச விஷயத்தை செய்யறதால 40%. அதாவது இப்ப எனக்கு சோளம் சாப்பிடணும்னு ஆசை, போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். இப்ப எனக்கு சினிமா போகணுன்ற நினைப்பு, போயிட்டு வந்துட வேண்டியதுதான். அதாவது அனாவசியமா நீ நினைக்கிறத செய்ய முடியாது. ஸ்விம்மிங் போகணும்னு ஒரு நினைப்பு, போக முடியாது சார், ஷெட்யூல் இடிக்கும். சுரதான்னு ஒரு கவிஞர் இருந்தாரு, தெரு வழியா போயிட்டு இருந்தாரு. ஒரு அம்மா இறந்த பழம் வித்தது. அமுத பாரதின்னு ஒருத்தர் கூட வந்தார். அமுத பாரதி, அந்த இறந்த பழம் வாங்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஐயா எவ்வளவு பெரிய கவிஞர் நீங்க, தெருவில் இருக்கிற இறந்த பழத்தை சாப்பிடறதா? வேண்டாங்க ஐயா, ஆசையை அடக்குங்கய்யா. அவர் சொன்னார், அமுத பாரதி இப்ப சாப்பிட்டா இறந்த பழத்தோட போயிடும், சாவரத்துக்குள்ள அது பரங்கி பழமா மாறிடும். அதனால தயவு சொல்லி சொல்லு பாருங்க. மனசுல ஒரு ஆசையை போட்டுக்கிட்டே இருந்தா அது பூதம் ஆகாரமா பெருசா வீங்கி போயிடும். தேவையில்லாம ஏன் கஷ்டப்படணும்? தெருவுல போற ஒரு பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா, சரி சாப்பிட்டு போயிட்டே இரு, அடுத்து வைப்பார். அப்படி நமக்கு பிடிச்ச காரியத்தை செய்யறது அப்படிங்கிறது மூலமா தான் அடுத்த 40%. 10% பணம், 40% பிடித்த நபர்கள், 40% பிடிச்ச வேலையை செய்வதால கடைசி 10% தான் ரொம்ப டாப். என்ன அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அவன் அந்த 10% வித்தியாசமா சொல்லவே மாட்டேங்கிறான். உலகத்துல எல்லாரும் மைண்ட்ல வச்சிருக்கிறான், ஆனா அது என்னன்னு வெளியில சொல்லவே மாட்டான். ஆனா அந்த 10% தான். பட் எனிஹோ நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்குரிய வகையில எல்லா வகையையும் பயன்படுத்த நம்ம இருக்கணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பணம் வந்து மட்டுமே காரணம் இல்ல, மகிழ்ச்சிக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அப்புறம் நம்முடைய பினான்சியல் செக்யூரிட்டியை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பினான்சியலா நம்ம சரியா இல்லை அப்படின்னா நமக்கு மன மகிழ்ச்சி இருக்காது, மன வருத்தம் வந்துடும். வயதான காலத்துல நமக்கு மன வருத்தம் வந்துடும். அப்ப நம்முடைய எக்ஸ்பென்சஸ், நம்ம செலவினங்கள் என்ன, நம்முடைய கடன்கள் என்ன, நம்முடைய சொத்து மதிப்பு என்ன, எவ்வளவு வீடு வச்சிருக்கோம், இல்ல எவ்வளவு சொத்து வச்சிருக்கோம், என்ன இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறோம், நம்ம டிராவல் அட்வென்ச்சருக்கு எவ்வளவு செலவு பண்றோம், நம்முடைய மெடிக்கல் கேருக்கு எவ்வளவு செலவு பண்றோம், இது எல்லாத்துக்கும் வரவு செலவு திட்டம் நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா வரவுக்கு மிஞ்சிய செலவு என்பது மிகப்பெரிய மன அழுத்தத்தை உண்டாகும். அப்ப நம்ம அதை நம்ம திட்டமிட வேண்டியது ரொம்ப அவசியம். அப்ப அந்த பினான்சியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல இப்போ உங்கள்கிட்ட முதியோர்கள்ட்ட பணம் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை ஏதாவது ஒரு நிதி நிறுவனத்துல அதிக வட்டி கிடைக்குது அப்படின்னு போய் கட்டிட்டு வயதான காலத்துல அவங்க நிதி நிறுவனத்துல ஓடி போயிட்டாங்க, இல்ல அவங்க பணத்தை திருப்பி தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் நிறைய நடந்துகிட்டு இருக்கிற செயல்லாம் பாக்குறோம் நாங்க. அப்ப நாம பொதுவாக நம்ம வச்சிருக்கிற பணத்தை அது ஒரு சிறுக சேமிச்சு, கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை அந்த மாதிரியான ஒரு பரபரப்பா நமக்கு நிறைய வருமானம் வருதுன்னு சொல்லி ஒரு ரியல் எஸ்டேட்ல போய் போடும்போது ஒரு தவறான இடத்த வாங்கிட்டோம்னா நம்ம நிறைய சட்டச்சிக்கல்ல மாட்டிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போடுறோம், இந்த மாதிரியான இதுல எல்லாம் நம்முடைய பணத்தை அது நமக்கு பன்மடங்கா வரும்னு நினைச்சு போட்டு அதுல நம்ம மன உளைச்சல் ஆகிறது மிகப்பெரிய தப்பான செயல். அப்ப நம்ம எப்பவுமே ஒரு சேமிப்புங்கிறது நம்முடைய பணத்தை சேமிக்கிறது ஒரு பாதுகாப்பான முதலீடா இருக்கணும். அப்ப நம்ம ஒரு வங்கிகள்ல வைப்பு நிதியா வச்சுக்கிறது,
இல்ல இந்த அரசாங்கம் கொடுக்குற வந்து பாண்டு வாங்குறது, போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நம்ம சேமிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம பணத்தை சேமிச்சு வச்சோம்னா நமக்கு மன அழுத்தம் இருக்காது. ஆனா இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல போட்டோம்னா இது மாதிரி ஒரு சட்டச்சிக்கல் வந்துருச்சு, இது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போட்டோம், நாம வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து போட்டது வந்து ஷேர் வந்து கீழே போயிடுச்சு, அப்ப நமக்கு என்ன ஆயிடும்னா பிபி எகிரிடும். அப்ப வயதான காலத்துல இந்த மாதிரியான சிக்கல்கள்ல நம்ம மாட்டிக்கூடாது. நாம நம்முடைய கேர்லெஸ்னஸ்னால முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு முக்கியம். டாக்குமெண்ட்ஸ்னா நம்ம வந்து ஒரு ஆதார் கார்டா இருக்கட்டும், இல்ல வந்து நம்முடைய பர்த் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், லேட்டஸ்ட் போட்டோகிராஃப், மேரேஜ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுகிற எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம பத்திரப்படும். ஏன்னா அவசரத்துல நமக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும் போது நம்மளால வந்து அதை தேடி எடுக்க முடியாம போயிடும். ஸோ அப்ப இந்த முதிய வயதில் நமக்கான டாக்குமெண்ட்ஸும் ஒரு ஃபைல் போட்டு நம்ம வந்து நீட்டா வச்சுக்கிட்டு இருக்கணும். ஓய்வாக இருக்க பழகணும். ஓய்வுனா என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த வேலையும் இல்லாம படுத்துட்டு இருக்கிறது ஓய்வு இல்லை. ஒரு ஃபேக்டரியில ஒரு தொழிலாளி வேலை செய்யறாரு, அவருக்கு வந்து 8 மணி நேரம் வேலை. அந்த 8 மணி நேரம் வேலை முடிஞ்ச உடனே அந்த ஃபேக்டரியில சூப்பர்வைசர் சொல்றாரு, ஐயா நீ வந்து ஒரு 4 மணி நேரம் ஓவர் டைம் வேலை செய்ய, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, நீ வந்து ஓவர் டைம் வேலை செய்ய, ஓவர் டைம் வேலை செய்யறதுக்கு உனக்கு டபுள் த பேமெண்ட், உனக்கு 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும். அந்த தொழிலாளி சொல்றாரு, இல்ல எனக்கு இன்னைக்கு ஃபேக்டரியில 8 மணி நேரமே வேலை செய்யறதுக்கு களைப்பா இருந்து, ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை, களைப்பா இருந்து, அதனால என்னால ஓட்டி செய்ய முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அந்த சூப்பர்வைசர் சொல்றா, இல்ல இன்னைக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு, சரி நீங்க 4 மணி நேரம் வேண்டாம் 2 மணி நேரம் ஓட்டி செய்யுங்க அப்படின்னா, இல்ல என்னால 1 மணி நேரம் கூட ஓட்டி செய்ய முடியாங்க, நீங்க என்னைய வந்து வற்புறுத்தாதீங்கன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, கிளம்பி அந்த தொழிற்சாலை விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனா அவரு ரொம்ப காலமா தன்னுடைய வீட்டு தோட்டத்துல ரோஜா செடிகள் எல்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த நேரத்துல அவர் வீட்டுக்குள்ள நுழையிற நேரத்துல ஒருத்தர் ரோஜா செடிகள் எல்லாம் வித்துக்கிட்டு வர்றாங்க சாலையில. அதை பார்த்த உடனே அவருக்கு ஆஹா நம்ம ஆசைப்பட்ட ரோஜா செடி எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தொட்டிகள்லாம் வாங்கி, அந்த ரோஜா செடிகள்லாம் வாங்கி தோட்டத்துல வந்து அங்கங்க வச்சு பதியம் போட்டு எல்லாம் பண்ணி, அந்த அவரே வந்து மண்வெட்டி கடப்பாரெல்லாம் எடுத்து அந்த தோட்டத்துல எல்லாத்தையும் வந்து செய்யறாரு. கிட்டத்தட்ட அதை செஞ்சு முடிக்கும் போது அவருக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் முடிச்சு எல்லாம் தண்ணி ஊற்றி அவர் நிறைவா வீட்டுக்குள்ள வர்றாரு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா எனர்ஜியா இருக்கு. அந்த தோட்டத்தை அப்படி பாக்குறாரு, ரொம்ப எனர்ஜியா இருக்கு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சூப்பர்வைசர் வந்து நீங்க வந்து ஓவர் டைம் செய்யுங்க, 1 மணி நேரமாவது செய்யுங்கன்னு சொல்லும் போது, அதெல்லாம் 1 மணி நேரம் கூட என்னால ஓவர் டைம் செய்ய முடியாதுன்னு சொன்ன நபர் இப்போ 3 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னா அது வந்து கஷ்டப்பட்டு செய்யற வேலை, இது இஷ்டப்பட்டு செய்யற வேலை. ஸோ அப்ப ஓய்வு என்பது நமக்கு வந்து ஓய்ந்து இருப்பது கிடையாது, நாம வந்து மாறுபட்ட வேலைகளை செய்வதுதான் நமக்கு ஓய்வு. அப்ப கார்லயே பறந்துட்டு இருக்கிறவருக்கு ஓய்வு வந்து கடல்ல வந்து படகு விடுறது. கார்லயே போயிட்டு இருக்காரு, டிரைவரா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரு கப்பல்ல போறாரு, படகு விடுறாருன்னா அது அவருக்கு வந்து ஓய்வுன்னு வச்சுங்களேன். படகு ஓட்டுறவர் வந்து சாலையில கார் விடுறது அவருக்கு ஓய்வு. அப்போ ஓய்வு என்பது மாறுபட்ட வேலைகளை செய்வது. அப்ப நம்ம இந்த மாதிரி ஓய்வா இருக்கிறதுக்கு நம்ம பழகணும். ஓய்வு என்பது ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல. ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருந்தோம்னா நம்ம மனசு களைப்படையும், மனசு களைப்படையும்னா உடம்பு களைப்படையும். அப்ப மாறுபட்ட வேலைகளை செய்யணும், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓய்வாக இருக்க நம்ம இது வரைக்கும் நம்ம ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நேரம் வந்து முடிந்துட்டதுனால நம்ம இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த நிகழ்வுல நம்ம பேசுவோம். நாம இந்த 3 செஷன்லயும் நம்ம பேசின செய்திகள்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க சார். வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அந்த கேட்டிக் சென்டர் இந்த பகல் நேரத்துல பெரியவங்களை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு, இன்னுமே இருக்கு, அது உள்ள இருக்கு. பட் வீட்டுல யாருமே அதை வந்து ஒரு அதை வந்து என்ன சொல்றதுன்னா, நீ ஆரம்பிச்சா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய சிட்டிஸ்ல ஆரம்பிச்சாதான் அது ஓடும், நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க ஆரம்பிக்கும் போது அது அந்த அளவுக்கு அவங்க பே பண்ண மாட்டாங்க, இல்லப்பா இதை சர்வீஸ் எல்லாம் நீங்க அப்படி ஒண்ணு நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் வந்து சிட்டிக்குள்ள வச்சாதான் அது நல்லா இருக்கும், ஊருக்குள்ள நீங்க வைக்கும் போது அது கரெக்டா வராது அப்படின்ற மாதிரியே திரும்பி. சோ நான் வந்து இத 3 இயர்ஸா இது ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப கொஞ்சம் உள்ள ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாலும் அது தொடங்கணும்ன்ற ஆர்வம் எனக்கு ரொம்ப வருஷமாவே இருக்குங்க சார். இத எப்படி, எந்த கோணத்துல நீங்க, எனக்கு இப்ப ஏஜ் வந்து 47 ஆகுதுங்க சார். அதான் நீங்க இது என்ன கோணத்துல இதை நான் இந்த அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க சார். அதாவது 1000 கிலோமீட்டர் நீள பயணம் கூட முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் தொடங்குது. சரியா? அப்ப நம்ம பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட ஒரு பொது புத்தின்னு சொல்றோம்ல, அந்த மனநிலை எப்படி இருக்குன்னா, நீங்க வயலின் கத்துக்க போறீங்கன்னா ஆமா நீங்க என்ன பொண்ணு குடி வைத்தியனா போறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க எந்த ஒண்ணு செய்தாலும் அதை விமர்சனம் செய்வர்கள் இருப்பாங்க, அவங்க விமர்சனம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க.
அவங்க வந்து வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு பெரிய நிறுவனமும் முரசொலி பத்திரிகை வந்து முதல்ல கையெழுத்து பத்திரிகையா தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இன்போசிஸ் நாராயணமூர்த்தி வந்து தன்னுடைய மனைவியுடைய நகைகளை வச்சுதான் முதலீடா வச்சு அந்த இன்போசிஸ் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு இன்போசிஸ் எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எந்த ஒரு ஒரு பெரிய ஒரு நீங்க பிரமிக்கிற ஒரு செயலும் அது வந்து ஒரு சிறிய அளவில் தொடங்கப்பட்டதுதான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய நோக்கம் சிறப்பா, அதாவது எண்ணம் சொல் செயல்னு சொல்லுவோம். உங்களுடைய எண்ணம் சிறப்பா இருக்கணும். நீங்க அதை தான் சொல்லணும். நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதை சொல்லணும், அதை தான் செய்யணும். இந்த 3 ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கான ஒரு வழி மட்டுமல்லாத இது வருமானம் ஈட்டுறதுங்கிறது செகண்டரி. பிரைமரியா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுல முதியோர்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சமூக நலத்தை, ஒரு உடல் நலத்தை, மனநலத்தை கொடுக்குற ஒரு பணியை செய்யறோம் அப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல கொஞ்ச நாள் வந்து அதுல ஒரு தொய்வு இருக்கலாம். ஆனா போக போக அதுல வந்து பல பேர் வந்து கூடுவாங்க. உங்களுக்கு லாபகரமாகவும் அது நடக்கும். உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கும். அதுல வருமானம் வந்து உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் அதுல கிடைக்கிற மன மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மன மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருமானம். அதனால நீங்க அந்த விமர்சனங்களை கடந்து தொடங்குங்க. இது என்ன பெரிய, நான் சொன்ன மாதிரி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறதா? உங்க வீட்லயே வந்து ஒரு அறையை ஒதுக்கி நீங்க வந்து ஒரு 4 பேர் வந்து பேசிட்டு போறாங்களா, பண்ணுங்க. அது ஒன்றும் சங்கடமே இல்லை. தாராளமா நீங்க ஆரம்பிங்க, தொடங்குங்க, முயற்சி பண்ணுங்க. அது சரியா வரல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை விட்டுற போறோம், உள்ளதானே. ஒரு விஷயத்த செஞ்சுட்டாலே அது பெரிய அளவுல வந்துடணும் அப்படிங்கறது அந்த அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு நாங்க சொல்லுவோம். நீங்க அதை ஆரம்பிக்கும் போது ஏன் இவ்வளவு தயங்குறீங்க, அது சரியா வராது, அது பெருசா பணம் வராது, நகரப்பகுதியில் தான் வரும், இந்த மாதிரி அவுட்டர்ல எல்லாம் அது வேலை செய்யாது, அதுல என்ன ஃபெயிலியர் ஆயிட போகுது நமக்கு. அப்ப இந்த ஃபெயிலியருங்கிறதே நம்ம வந்து விரும்பல. முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நல்லா. யாரா ஒருத்தர் வந்து பூனைக்கு மணி கட்டணும்ல, முதல்ல ஆரம்பிக்கணும்ல. மேடம், இதுல இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய இந்த கோர்ஸோட முயற்சியில இன்னொரு பங்கு இருக்குது. என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம இந்த ஜீரியாட்டிக் கேர் சென்டர் அப்படின்னு நம்ம வெவ்வேறு இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம சித்தர் கோட்டம் மூலமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம அந்த அகாடமி மூலமா. ஏன்னா இது பயன் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா நம்ம ட்ரைனிங்ல மட்டும் முடியாது. நான் ஒரு 10 பேர் ட்ரைனிங் பண்ணோம்னா இன்னொரு 50 பேருக்கு ரீச் ஆகணும்னா நீங்க போய் பண்றது அப்படிங்கிறேன். ஆனா உங்க மனசுல அதுலயும் அந்த ஆசை இருக்கும்போது நிச்சயமா நீங்க அதை எடுத்துட்டு போகலாம். நாங்களும் கூட உதவியா இருக்க முடியும். ஆனா நீங்க ஏதாவது யோசிக்கணும். என்னன்னா, இப்ப முதியோர் நலன் அப்படிங்கிறது வித்தியாசமாலாம் இருக்குது. ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா, நிறைய நார்மலா பாத்தீங்கன்னா இந்த முதியோர் நலன் இல்ல முதியோர் காப்பகம், முதியோர்களுக்காக ஏதாவது பராமரிப்பு பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு நார்மலா இது வந்து எல்லாருமே டாக்டர்ஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மெடிக்கல் டாக்டர் இருக்காங்களே, அந்த மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து தான் மேஜரா அவங்களுடைய கிளினிக் பக்கத்துல ஏதோ ஆரம்பிச்சு அவங்கள எல்லாம் பாக்குறது ஒரு இப்போ ஒரு இதா நடந்துட்டு இருக்குது. நீங்க பை ப்ரொஃபஷன் என்னன்னு தெரியல, பை சான்ஸ் நீங்க டாக்டர் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல டீச்சரா வொர்க் பண்ணேன். இப்போ வொர்க் பண்ணல. வெரி குட். ஸோ உங்களை மாதிரி இருக்கவங்க நம்ம நிறைய விதமா பாட முடியும். ஏன்னா முதியோருக்கு பராமரிப்புலையும் பாத்தீங்கன்னா 4-5 விதம் இருக்கு. முதல் விதம் என்னன்னா ஜென்ரலா இருக்குது. என்னன்னா, ஒரு ஹோம் ஆரம்பிச்சு அதுல ஒரு 10 பேர் ஏதாவது சொல்ல போறீங்களா? லட்சுமி சார், நீங்க கையை யூஸ் பண்ணிருக்கீங்க, எனக்கு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அப்டேட் பண்ணோன்னு நீங்க பேசிடுங்க. ஸோ 4 விதமா இருக்கு. முதல் இது பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிச்சிடும், இல்ல அசிஸ்டட் லிவிங். இந்த அசிஸ்டட் லிவிங் தான் நம்ம பைசா பண்ணக்கூடிய ஒரு இதா இருக்கும். நம்ம என்ன பராமரிக்கும் போது ஒரு அமௌண்ட் வச்சு இது பேமெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா ரொம்ப தேவை. நிறைய வீட்டுல சிங்கிள் சைல்டு இருக்கிறதுனாலயோ இல்ல 2 குழந்தைங்க இருந்தா கூட அவங்கெல்லாம் இப்ப நார்மல் நம்ம எல்லாம் படிக்க வச்சு பெரியவங்கள ஆக்குற பிறகு அவங்க வெளியே வேலை நிமித்தமா வெளியே இருக்க வேண்டியிருக்கு. நம்ம பெரியவங்க நிறைய பேர் வீட்டுல தனியா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பராமரிப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த இதுக்கு என்னன்னா, நம்ம அசிஸ்டட் லிவிங்னு அதனாலதான் நிறைய எல்லா ஊர்லயுமா இருக்கு. நீங்க அர்பன் ஏரியாங்க சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும் மட்டும் இல்லை. நான் ஆக்சுவலி திருநெல்வேலி இருக்கேன், திருநெல்வேலியில ஆரம்பிச்சாச்சு, மதுரையில கேட்க வேண்டாம் இருக்குது. அதனால ஊரோ பிளேஸோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இப்ப எல்லா இடத்துலயுமே தேவைப்படுது. ஆனா என்ன, மதுரையோ கோயம்புத்தூர்லயோ நீங்க தாம் பீம் அப்படின்ட்டு ஒரு சான்ஸ் 20,000 இந்த மாதிரிலாம் பேமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்க இருக்கலாம்.
ஆனா இது இங்க கொஞ்சம் குறைச்சலா இருக்க முடியும் நம்மளுக்கு, அவ்வளவுதான். அது வந்து அசிஸ்டட் லிவிங் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்னன்னா, நம்ம பைசா வாங்கிட்டு அவங்கள அசிஸ்ட் பண்ணி அவங்க லிவ் பண்றது, அவங்கள அசிஸ்ட் பண்றதுக்காக பில்டிங் வச்சுப்போம், அது பண்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பைசா வாங்காம முதியோர் காப்பகம் நடத்துறது இன்னொரு அப்ரோச். மூணாவது பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கே அவங்களுக்கு காப்பகம்லாம் நம்ம உடனே ஏற்படுத்தணுங்க அவசியமே இல்லை. அவங்களுக்கு நம்ம விர்ச்சுவலா கூட நிறைய இது பண்ண முடியும். இல்ல ஹோம் கேர் பரவக்கூடியதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பெரியவங்கள்ட்ட முக்கியமான பெரிய பிரச்சனையே நம்ம இப்போ நீங்க நம்ம கோர்ஸ்ல பார்ப்போம், பேசும்போது பார்க்கலாம். இந்த யாரும் பக்கத்துல நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்மள பேச மாட்டாங்க, நம்மள தனிமையில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐசோலேஷன், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தனிமை, வெறுமை, இதெல்லாம் தான் அவங்க நிறைய பாதிப்பு கொடுக்குது. இந்த இதுக்கு நம்ம ஒரு ஃபோன் கால் அது கூட சப்போர்ட் பண்ணோம். இல்லை உங்களுக்கு கீழே நீங்க டீச்சர் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால உங்களை மாதிரி 2-3 பேர் யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு 2-3 எல்டர்ஸ் அங்கே பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம ஈவன் ஒரு பேமெண்ட் வாங்கிக்கிட்டு அவங்களுடைய ரெகுலர் தேவைக்கு, அதாவது அவங்களை கனெக்ட் பண்றது. ஒரு சரி நாங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சங்கமம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த சனிக்கிழமை மட்டும் கூப்பிட்டு வருவோம். அப்போ சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வருவாங்க. காலையிலேருந்து 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஜாலியாக இருக்க வச்சு அவங்க அனுப்பி வைப்போம். இந்த மாதிரி நீங்க முதல்ல தொடங்கும்போது இந்த மாதிரி ஸ்மால் வேலை தொடங்கிட்டு அழகா நிறைய பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மனசு தளரோடாக 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்க முடியல அப்படிங்கிறத கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொடக்கமும் ஒரே நம்மளுடைய முதல் அடியில தான் இருக்குது. நீங்க முயற்சி பண்ண நிறைய அழகா பண்ண முடியும். இன்னைக்கு தேவை நிறைய இருக்கு. நீங்க சாதிக்கிறதுக்கு ஒன்றான சரியான ஃபீல்ட். சாரி, நான் பாஸ் பண்ணிக்கிறேன். லட்சுமி சார் ஏதோ கொஞ்சம் ஊக்கமா நல்லா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லட்சுமி சார், நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐயா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கேளுங்க ஐயா. சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்லிட்டே வந்தீங்க இல்லையா, வயசான அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. பரவாயில்லையா, இப்ப வயசுல பெரியவங்க பேசும்பொழுதும் சரி, அவங்க அனுபவத்தை தான் நம்ம சொல்லி தராங்க, சரிங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களோ இல்ல அந்த யங்கர் ஜெனரேஷனோ அதை கேட்கக்கூடிய நிலைமையிலையோ இல்ல அதை அப்சர்வ் பண்ண மனநிலையில அவங்க இல்ல, சரிங்களா? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்கிற மாதிரி ஒரு இதுல போய்கிட்டு இருக்குதுங்க ஐயா. நமக்கு வயசான அப்பதான் அவங்க சொன்னதெல்லாம் எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க உண்மைங்கிறது நமக்கு தெரிய வருது. இதை பத்தி கொஞ்சம் அடுத்த வகுப்பு சொல்லுவீங்களா ஐயா? ஆமா, கண்டிப்பா விரிவா சொல்றேன். ஆனாலும் சுருக்கமா உங்களுக்கு இப்ப நான் பதில் சொல்லிடுறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க பெரியவங்க பேசுறது மட்டும் இல்ல, யார் பேசுறதுமே இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கேட்கற மாதிரி இல்ல. யார் பேச்சுமே அவன் கேட்க மாட்டான். ஓகேங்களா? ஏன்னா அவனை ஊடகங்கள் அப்படி மாத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் பிரிண்ட் மீடியான்னு சொல்லுவோம், அது பத்திரிகை. விஷுவல் மீடியானா தொலைக்காட்சி மாதிரியான இது. சோசியல் மீடியாங்கிறது உங்களுக்கு தெரியும், அவன் இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒவ்வொரு இதையும் பயன்படுத்துறான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோ எல்லாம் பார்த்து போய் இன்னைக்கு 3 நிமிஷம் வீடியோ பார்த்து போய் இன்னைக்கு 30 செகண்ட் வீடியோக்கு நிக்கிறான். அப்ப அவங்களுக்கு ஒரு பேஷன்ஸுங்கிறதே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, நம்ம விரிவா அடுத்த இதுல அலசுவோம். ஆனா நம்ம அதுக்கு காரணம்னு நான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, பேரண்டிங். நம்மளோட பேரண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்களை நம்ம தானே வளர்த்தெடுத்தோம். நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய பேர பிள்ளைகளோ யார் வளர்த்தெடுத்தா? நம்ம தான் வளர்த்தெடுத்தோம். அப்ப நம்ம என்ன நினைச்சோம்னா, நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல என் பிள்ளைய வச்சுக்கணும், என் பேர பிள்ளைய வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நாம இப்படி வளர்த்த பிறகு அவகிட்ட ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லயே வளர்ந்தவன்ட்டு போய் நீங்க இந்த விஷயங்களை சொல்லும் போது அவனால அதை எம்பத்தைஸ் பண்ண முடியல. அப்போ என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு இருக்கிற பேரண்டிங் தான். அப்ப நம்ம இந்த வேலையை செஞ்சது யாருன்னா, இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்டும் கிராண்ட் பேரண்ட்டும் தான். அப்ப என்ன பண்றாங்க, நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம அடுத்த தலைமுறை கஷ்டப்படுறோம். கொஞ்சம் கஷ்டமும் படணும், நம்ம அடுத்த தலைமுறை கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். அப்ப அவங்கள ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருந்தா அது ஒரு கூட்டுக்குள்ளே அவங்கள சிறைப்படுத்துற மாதிரி, அவங்க நாளைக்கு ஒரு சிக்கலை எதிர்கொள்ள தெரியாம போயிடுறாங்க. அப்படிங்கிறத நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் வழி நடத்தணும். ஸோ அதுல கொஞ்சம் நம்ம தவறிட்டோங்கிறதா உண்மை. அதுல சோசியல் மீடியால இருந்து விஷுவல் மீடியால இருந்து எல்லாமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள நாம வழி நடத்தாததுக்கு அவங்க தவறான வழிகளில் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான வேலையை தான் நம்ம செய்யறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி
பெரியோரை போற்றோம்னு நாங்க வந்து முதிய இளைஞர்களுக்கு 2 நாள் பயிற்சி வகுப்பு நடத்துறோம். அதே மாதிரி இளைஞர்களுக்கு நாங்க வந்து பயிற்சி நடத்துறோம். அதுல வந்து இந்த மாதிரியான பெரியோர்களை ஏன் நம்ம மதிக்கணும், அவங்க எப்படி எவ்வளவு பெரிய அசட்டுங்கிறத அவங்களுக்கு நாங்க புரிய வைக்கிறோம், மாணவர்களுக்கு புரிய வைக்கிறோம். இப்படி எல்லா தளங்களையும் பேசிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது இது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பா நம்ம வந்து அதை ஒரு டீம் ஒர்க்கா நம்மளால செய்ய முடியும், இதை மாற்ற முடியும். ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டம் இதோட நான் முடிச்சிடறேன். ஏன்னா நேரம் கருதி நான் வந்து அடுத்ததுல விரிவா பேசுறேன். இந்திய சுதந்திர போராட்டம் வந்து ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேல நடந்திருக்கு. இப்ப ஏன் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையில 1/2 விழுக்காடு மக்கள் தான் சுதந்திரத்துக்கு போராடி, 1 விழுக்காடுன்னு வச்சுங்களேன். அப்ப ஒரு 100% மக்களுக்கு சுதந்திரம் வேணும்னு 1 விழுக்காடு மக்கள் போராடி 99 விழுக்காடு மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப 100% மக்களும் திரண்டு எழுந்து வெள்ளக்காரன் முன்னாடி நின்று இருந்தா அவன் பீரங்கி எல்லாம் தூக்கிட்டு கப்பல் ஏறி ஓடி இருப்பான் இங்கிலாந்துக்கு. அப்ப பிரச்சனை என்னன்னா, மைனாரிட்டி தான் இந்த சமூகத்தை டிரைவ் பண்றாங்க. அந்த 1% போராடிதான் 99% மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான வேலைகளை செய்யறவங்க நம்மள மாதிரி மைனாரிட்டியா இருக்காங்க. மெஜாரிட்டியா ஊடகங்கள் அவங்கள தவறா வழி நடத்துது. அப்ப இதுக்கான நேரம் வந்து கொஞ்சம் எடுக்குது. பட் அதை தொடர்ந்து செஞ்சோம்னா எப்படி 150 ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சதோ அது மாதிரி இந்த சமூக மாற்றமும் நடக்கும். அதுக்கான வேலையை நம்ம தொடர்ச்சியா செய்யணும். அது நம்ம தளர்ச்சி இல்லாம செய்யணும். அதை பற்றி நம்ம இனி வரும் காலங்கள்ல நேரம் கருதி நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நீங்க வேற அந்த குரூப்ல போடுங்க. உங்க ஃபீட்பேக்கே நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா, ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு அது தொடர்புடையதா இருக்கா, எங்கேயாவது ஒரு கேப் இருக்கா, இல்ல உங்களுடைய கேள்விகள் என்ன, அதுக்கு நான் பதில் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு இன்டராக்டிவா இருந்தா இந்த செஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது ஆன்லைன் செஷன்னால நம்ம வந்து நிறைய வந்து இன்டராக்டிவா வச்சுக்க முடியல. பட் அட்லீஸ்ட் இந்த கடைசியா கேள்வி நேரத்துல நீங்க கொஞ்சம் உங்க ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து கேட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கூடுதல் உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். இனிவரும் காலங்கள்ல அதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பேசலாம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, மீண்டும் நன்றி. நான் சொன்ன மாதிரி இதையெல்லாம் நீங்க பயன்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய. மிக்க நன்றி ஐயா, மிக அருமையான ஒரு ஐயா. முதல் நான் வந்து கேட்கறேன், உங்க கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கும் சரி, அபிராமி மேடத்துக்கும் சரி, மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய பாராட்டுகள் வந்து உண்மையாவே நெஞ்சார்ந்த பாராட்டா இருந்தா அந்த பாராட்டு என்னுடைய ஆசான்களுக்கு சேரணும். என்னை எஜுகேட் பண்ண மனமான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அது என்னுடைய ஆசான்கள், என்னை செதுக்கிய என்னுடைய ஆசிரியர்களை தான் சேரணும். மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி ஐயா.